ஆபாசமாக பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் பொன்முடி தற்போது இன்று மீண்டும் சட்டசபைக்கு வருகை தந்துள்ளார். சிரித்த முகத்துடன் உள்ளே நுழைந்து வணக்கம் சொல்லிய அமைச்சர் பொன்முடியை சக அமைச்சர்கள் கண்டுகொள்ளாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மக்கள், பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 212 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் பொது நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு தாராளமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் கேட்ட அந்த கூடுதல் தொகையானது 50,000 சேர்த்தால் இந்த ஆண்டு 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் அதற்கு கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த ஆண்டு கூடிய விரைவில் 3 லட்சம் ரூபாயாக அந்த நிதி உதவியை உயர்த்துவதற்கு வழிவகை காணப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகாம சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழையஜவுண்டம் பேரூராட்சியில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் ராஜேந்திர சோழரால் கட்டப்பட்ட ஸ்ரீ ஆரணவள்ளி சமேத ஆலவந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பழமை வாய்ந்த திருக்குளம் பராமரிப்பின்றி உள்ளது. திருக்குளத்தை சீர் செய்து குளத்தை சுற்றி கம்பு வேலி, சிறு பூங்கா மற்றும் திருமண மண்டபம் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.